Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது ஒரு குறிப்பிட்ட ஆசனம் என்ன பலன்கள் கொடுக்கின்றதோ அதே பலன் கொடுக்கக்கூடிய முதிரைகள். அப்போ அந்த யோகாசனமும் முதிரையும் சேர்த்து பண்ணும் பொழுது பலன்கள் இரட்டிப்பாக இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்குறோம், நிறைய நபர்களுக்கு மூட்டு வலி, மூட்டு வீக்கம், அந்த வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அந்த காலத்தில் பெரியவர்களுக்கு தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சிறியவர்களுக்கு கூட அந்த மூட்டு வலி வந்துடுது. காரணம், நம்முடைய வாழ்க்கை முறை. எந்த ஒரு நடைப்பயிற்சி பண்ணுறதில்ல, எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதில்ல. ஒரே இடத்தில் அமர்ந்து பல மணி நேரம் ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க, கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஜஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நாள் ஆக ஆக என்ன ஆகுதுன்னா மூட்டு வீக்கம், மூட்டு வாதம் அந்த மாதிரி வந்துடுது. நீங்கள் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட வேண்டாம். இன்றைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஆசனம் மிஞ்சி மிஞ்சி போனால் 5 நிமிடம் தான். 5 மினிட்ஸ்க்குள்ளே இந்த ஒரு 2 ஆசனம், ஒரு சின்ன முதிரை, இதை நீங்கள் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிடம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு உடம்பில் வாதத்தினுடைய தன்மை கரெக்டாக இருக்கும். மூட்டு வீக்கம் வராது, மூட்டு வாதம் வராது, மூட்டு சவ்வுகள் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். யோகாசனம் அப்படிங்கிறது மாமுனி பதஞ்சலி மகரிஷி நமக்கு அருளிய அற்புதமான சொத்து. அதை நம்ம சரியாக பயன்படுத்திட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வஜ்ராசனம் அப்படிங்கிற ஆசனம் பார்க்க போகிறோம். அதே மாதிரி கோமுகாசனம் அப்படிங்கிற ஆசனம் பார்க்க போகிறோம். இந்த 2 ஆசனங்களை அழகாக காலை மாலை சாப்பிடுவதற்கு முன்பாக பயிற்சி பண்ணுங்கள். மிக நல்ல பலன் கிடைக்கும். இந்த ஒரு ஆசனம் பலவிதமான பலன்களையும் கொடுக்கக்கூடியது. இப்போ நம்ம மூட்டு வலிக்காக வஜ்ராசனம் பண்ணுறோம். இது மன அமைதியை கொடுக்கும். இதய துடிப்பு சீராக இருக்கும். ஹார்ட் ஃபங்க்ஷனிங் நன்றாக இருக்கும். ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும். நன்றாக பசித்து சாப்பிடக்கூடிய பழக்கம் கிடைக்கும். உடம்புல கழிவுகள் சரியாக வெளியேறும். அதே மாதிரி கோமுகாசனம் பண்ணுறோம். தோள்பட்டை வலி வராது, கழுத்து வலி வராது, மூட்டுக்கள் திடமாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். கால் பாதங்கள் பாத வலி வராமல் இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும். இதோடு சேர்த்து ஆசனம் அப்படிங்கிறது யோகாசனங்கள். அசனம் அப்படின்னா உணவு. உணவு பாதி, ஆசனம் பாதி. நம்ம அடிக்கடி சொல்வது தான், அதிக காரம், உப்பு, புளிப்பு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் காய்கறிகள், கீரை வகைகள் எதுனாலும் உணவில் நன்றாக எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ளவர்கள் கிழங்கு வகைகளை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவாய்ட் பண்ணிவிட்டு மணத்தக்காளி கீரை அந்த மாதிரி கீரை வகைகள் உணவில் எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை உணவில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கீரைகள், பழங்கள் எதுனாலும் எடுத்துக்கலாம். வாழைப்பழம் சாப்பிட்டு 1 மணி நேரம் கழித்து வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி வாழ்க்கை முறை அமைத்து கொள்ளுங்கள். மிக நல்ல பலன் கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது வஜ்ராசனம். இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இந்த மாதிரி நிமிர்ந்து உட்காந்துக்கணும். இது சுகாசன நிலை. மூச்சு அப்படியே வாட்ச் பண்ணுங்க. இப்போ வஜ்ராசனத்துக்கு போவோம். முதல்ல 2 கால் நீட்டிக்கிடுவோம். ஒவ்வொரு காலாக மடிச்சுக்கணும். அடுத்த கால் மடிச்சுக்கோங்க. மேலே வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. அந்த மூச்சு உள்ளெழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும். மூச்சு வெளியிடும் போது வயிறு உள்ளே போய்க்கிடணும். இப்போ மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. முதல்ல பயிற்சி பண்ணுறவங்க 1 நிமிடம் எடுத்தோன்னு ஒரு 30 வினாடிகள் இருங்க. தொடர்ந்து பயிற்சி பண்ண 1 நிமிடம் முதல் 2 நிமிடம் இந்த வஜ்ராசனத்திலே இருக்கலாம். பாருங்கள், மூட்டுக்கள் நன்றாக மடக்கப்பட்டிருக்குது. அந்த பகுதிக்கு நல்ல பிராணசக்தி கிடைக்கும். மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. இப்போ கைகள் இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. மெதுவாக நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. ரிலாக்ஸ் பண்ணி மீண்டும் கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. இப்போ நம்ம அடுத்த ஆசனம் கோமுகாசனம் பண்ண போகிறோம். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. கால்களை நீட்டிட்டு ஒரு கால் மாதிரி மடிச்சுக்கோங்க. அடுத்த கால் மாதிரி. இந்த 2 முட்டும் நேராக வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதல்ல கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க.
இப்போ கையை அப்படி மாற்றி பின்னாடி பிடிக்கிறோம். நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. Then normal breathing. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Relax. பின்னாடி வந்து கை இந்த மாதிரி கோத்து பிடிச்சிருக்கிறோம். இந்த கை பின்னாடி கொண்டு போயிட்டு இந்த கை மேலே கொண்டு வந்து 4 விரலையும் கோத்துக்கிடணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ கை இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. மூச்சு வெளியே விட்டே கிளப்புனீங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நேராக மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டுட்டே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நேராக இப்போ சுகாசனத்துக்கு வரோம். மீண்டும் ஒரு முறை வஜ்ராசனம் பண்ண போகிறோம். 2 கால் நீட்டிக்கணும். ஒவ்வொரு காலாக மடிச்சுக்கோங்க. 2 கால் சேர்த்து வச்சுக்கோங்க. கை இந்த மாதிரி முட்டியில் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. இப்போ மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். 30 வினாடி முதல் 60 வினாடி முதல்ல இருக்க ட்ரை பண்ணுங்க. இப்போ கை இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க மெதுவாக தலைக்கு மேலே. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நார்மல் பிரீத்திங். இப்போ சுகாசனத்துக்கு வந்துட்டு கோமுகாசனம் பண்ண போகிறோம். சுகாசனத்தில் உட்காந்துக்கோங்க. கோமுகாசனம் கால் நீட்டிக்கிடுதோம். ஒவ்வொரு காலாக அப்படி மடிச்சுக்கணும். அடுத்த கால் நல்லா மடிச்சுக்கணும். இந்த 2 முட்டும் நேருக்கு நேராக வர மாதிரி வச்சுக்கோங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கையை பின்னாடி கொண்டு போயிருக்கோங்க. இந்த கையினால் 4 விரலையும் கோத்து பிடிச்சிக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை கை பின்னாடி கொண்டு போயிட்டு இந்த கை மேலே கொண்டு போய் 4 விரலும் கோத்துக்கிடுறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். 2 கால் பிடிச்சிக்கோங்க. மூச்சு வெளியே விட்டே கிளம்பும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். சுகாசனத்துக்கு வந்துடுறோம். இப்போ நம்ம இதோடு சேர்ந்த முத்திரைகள் பார்க்க போகிறோம். நமக்கு வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா மூட்டு வலி வரும். அதனால் இப்போ வாயு முத்திரை பண்ண போகிறோம். கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க. 2 மேத்தில் கட்டை விரல். இந்த முத்திரை வந்ததுக்கப்புறம் கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். 2 நிமிடம் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. 2 நிமிடம் முடிஞ்ச உடனே 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். அடுத்த முத்திரை அபான முத்திரை பண்ண போகிறோம். கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நடுவிரல் மோதிர விரல் 2 மேத்தில் பெருவிரல். 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். 2 நிமிடம் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. 2 நிமிடம் முடிஞ்ச உடனே நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேர்கள் இன்றைக்கு பார்த்த இந்த பயிற்சி மூட்டு வலி வராமல் சிறப்பாக வாழக்கூடிய நிலை கிடைக்கும். இப்போ உங்களுக்கு வயசு 15, 20 கூட இருக்கலாம். அழகாக அந்த பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. 40, 50, 60 வயது வரும்பொழுதும் மூட்டு தேய்மானம் ஏற்படாது. மூட்டு சவ்வுகளில் அந்த ஈரப்பசை கரெக்டாக இருக்கும். சுறுசுறுப்பாக உற்சாகமாக வாழக்கூடிய நிலை கிடைக்கும். உடம்புல தசவாயுக்களும் நன்றாக இயங்கும். கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. அஜீரண கோளாறு வராது. பசியின்மை இல்லாமல் நன்றாக பசி எடுக்கக்கூடிய நிலை கிடைக்கும். யாருடைய உடலில் இந்த ஜாயிண்ட் பகுதியில் இருக்கக்கூடிய குறிப்பாக மூட்டுச்சவ்வுகள் திடமாக இருக்கின்றதோ அவர்கள் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் வாழக்கூடிய நிலை கிடைக்கும். இந்த பயிற்சி இதோடு நமக்கு பலன் இல்லை, இதை தாண்டி நமக்கு நிறைய பலன்கள் இந்த வாயு முத்திரையிலையும் பூமுகாசனத்திலையும் இருக்கின்றன. தோள்பட்டை வலி நீக்கக்கூடியது, நரம்பு மண்டலங்களை நன்றாக இயங்க செய்யக்கூடியது, இரத்த ஓட்ட மண்டலத்தை சீராக இயங்க செய்யக்கூடியது, சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் வாழலாம். பள்ளி மாணவர்கள் தினமுமே காலை மாலை இந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சிறப்பாக வாழ முடியும். வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் மூட்டு வலி வராமல் வாழக்கூடிய நிலை கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.